எதுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாம்மா. நல்ல வேலை இருந்தாலே கருப்பாக இருக்கான்னு போயிடுறாங்க, குடிக்கிறான்ட்டு போயிடுறாங்க. அவன்கிட்ட எல்லாம் பழக்கம் இருக்குது. குடித்தானா அவனுக்கு என்ன பேசுன்னு தெரிய மாட்டேங்குது. சங்கு பிடிச்சிடுறான், கை காலெல்லாம் முறுக்கிடுறான். குடிக்கிறதுனால நான் அண்ணா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு ஓடுறதுனால அவன் தப்பு தப்பாக பேசுகிறான் மேடம். திடீர்னு மென்டல் மாதிரி எதனா ஒரு இவங்க கவுன்சிலிங் போகணும் மேம். உங்கள் அம்மா சொல்கிறது வேறு மாதிரி இருக்கே, உங்களுக்கு தான் கவுன்சிலிங் வேணும்னு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை. யாரும் பிடிக்காது. என்ன பிடிக்கலாம், என் தம்பி என்ன பிடிச்சாலும் பரவாயில்ல, எங்கள் அக்கானை பிடிச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு யாருமே பிடிக்காது மேம். மனசில் அம்மான்றத இருக்கும், அவ்வளோதான். நீ ஒழுங்கான முறைன்னு என்ன சொல்லவே சொல்லாத. நான் ஒழுங்காக தான் பேசுவேன். மீடியாவில் உட்காந்து பேசினுக்கிறனால எப்படி அடக்கி வாயை அழகாக பேசிகிட்டு இருக்கேன். இதே பசங்கிட்ட பேசியிருந்தா வேறு மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். வணக்கம். உண்மை வெல்லும். பவர்ட் பை கேட்பரி டைரி மில்க் சாக்லேட். உங்கள் பேர்? புஷ்பலதாம்மா. எங்கேருந்து வரீங்கம்மா? முத்தப்புதுப்பேட்டை, ஆவடிக்கு அடுத்தால. சொல்லுங்கள். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பையன் 1 பொண்ணு. எனக்கு 1982 கல்யாணம் ஆச்சு, 15 வயசில். எனக்கு 2ஆம் தரம் தான் அண்ணனும் அண்ணியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது. அவங்க திருவட்டூரில் கிளாஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த நேரம் பந்த் ஆகி போச்சு. போய் சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு பணம் ஷேர் பண்ணி தாரேன்னு விட்டுட்டாங்க. அதில் எங்கள் குடும்பம் கொஞ்சம் இதாக இருந்தது. அப்படி இருந்தும் கல்யாணம் பண்ணி அங்கே திருவட்டூருக்கு போன உடனே அவங்க இந்த கச்சேரி கலா நிகழ்ச்சி இதிலேயே போயிட்டே இருந்தாங்க. எனக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. எங்கள் வீட்டில் நாங்கள் பூ கட்டுவோம். அம்மா பூ கட்டி எங்களை பெரிய இதாக கடையெல்லாம் வச்சுருந்தாங்க டிஃபன். அது பழக்கத்தில் அங்கே பூ கட்டுற உடனே டெய்லி எனக்கு டீ காலையில் டிஃபனுக்கு செஞ்சிடுவேன். இவங்க நாத்தனார் வீட்டில் மச்சனை வீட்டில் தான் சாப்பிட விட்டுருந்தாங்க. இப்படியே இருந்தது. இதுக்குள்ளே எங்கள் மக பிறந்துட்டா. பிறந்துக்கு எங்கள் அம்மா வந்திருந்து வளைகாப்புக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, இனிமேல் நீ அங்கே போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பாப்பா பிறந்து இங்கேயே இருந்துட்டேன். இவங்க விட்டதே போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர்றதில்லை. இப்போ பாப்பா பிறந்து ஒரு வருஷம் கழித்து வந்தாங்க. இப்போ எங்கள் அண்ணன் சண்டை போட்டாங்க. உனக்கு எதுக்கு பொண்டாட்டி நீ இந்த மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நாங்கள் மன்னிச்சு விட்டோம் அப்படின்னு. அப்படி இப்படின்னு மலிப்பிட்டாங்க. மலிப்பிட்டு பாப்பா 2 வயசு ஆயிடுச்சு, பெரிய இப்போ 2வது இப்போ வந்திருக்கானே, அவன் வயிற்றில் நின்றுட்டான். அதுக்கு பிறகு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா வர நேரம்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாட்ட காசு வாங்கிட்டு கொடு, அண்ணாட்ட காசு வாங்கி கொடு, உங்கள் அண்ணெல்லாம் மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்கல்ல, உனக்கு நகை போடலையா, அப்படிலாம் ஒன்றுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி இருந்தது. அந்த நேரத்தில் எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணாவுக்கு செல்ல 4 பசங்க, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அக்காவுக்கு 4 பசங்க. இவங்க கூட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இதுக்கிடையில் நான் 2வது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வெள்ளைப்பாண்டியன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, என் கணவர் 2வது நான் லவ் பண்ணி வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, கடைக்கு இடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, என்னை பிடிச்சிருக்கா உனக்கு, உன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் இவங்க எங்கள் அண்ணாவுக்கு அப்பாவுக்கு யாருக்கும் தெரியாமல் மூத்தவன் 22 நாள் குழந்தை. அந்த குழந்தை பிரசவத்துக்கு கூட இவங்க ஆனந்த அப்பா தான் பைசாலாம் கொடுத்து பிரசவம் பார்த்துது. புரியல எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர் நான் கட்டினவங்க வந்து நாராயணன். அவங்க மாலை போட்டிருந்தாங்க ஐயப்பா சாமிக்கு. ஆனால் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அவங்க கூட நான் பேசுறது சிரிக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கூட எப்படி நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்க முடியும்? அவங்க வேறு மாதிரி வழியில் என்ன இது பண்ணாங்க. அதனால எனக்கு பிடிக்கல. இவங்கள 2வது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த மூத்தவங்க போனவங்க தான் வரவே இல்லை. எங்கள் பாப்பாவையும் நான் எங்கள் பையனையும் தூக்கிட்டு ஊருக்கே போயிட்டேன். அங்கே அவங்க எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் முடியாதவங்க தான். அதனால எங்கள் மாமியார் என்னை சேர்த்துக்கிட்டு அங்கே போயிட்டு வயக்காடு வேலை, அந்த வேலை, இந்த வேலை எல்லாம் பழகிட்டு கற்றுக்கிட்டேன். அங்கே போயிட்டு சின்னவன் பிறந்தான், பெரியவன் ஆளாயிட்டு படிக்கிற ஆள். ஏதோ பிரசவத்துக்கு செலவு பண்ணாங்க என்ன சொன்னீங்களே? பிரசவத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் இருந்தது. மூத்தவங்க நான் கல்யாணம் பண்ணேன் நாராயணன், அவங்க கிட்ட பைசா வாங்கிக்கிட்டு என்னை வேற மாதிரியில பயன்படுத்திட்டாங்க. யார்கிட்ட பைசா வாங்கிட்டு? பாண்டியன் சொல்றேன் இல்லைங்களா, வெள்ளைப்பாண்டி. அந்த கடையில போய் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே விட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட காசு இது பண்ணிவிட்டு எனக்கு இது ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு பொண்ணு 2 வயசு, அதுக்கு அடுத்தாலும் 2வது ஜீவராஜன்னு பிறந்தான். அவன் பிறந்து பேர்காலத்துக்கு போயிட்டு வாரேன்னு போனவங்க வரவே இல்லை.
அப்போ அந்த தனியாக நான் வாடகை எடுத்து வீடு இருந்தேன். இவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, செஞ்சாங்க. ஆனாலும் இவங்க கேட்டாங்க, உங்கள் வீட்டுக்காரர் அவன் வர மாதிரி தெரியல, அவன் ஒரு வேறு மாதிரி உன்னை பேசுகிறான், என்னை பிடிச்சிருந்தா நீ என் கூட வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். திருவற்காட்டில் கோயிலில் தான் போயிட்டு மஞ்சள் தாலி வாங்கி என்னை கட்டி அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எந்த வீட்டுக்கும் டச்சப்பே இல்லை. போனது அங்கேயே இருந்துக்கிட்டேன். பிள்ளையெல்லாம் ஆளாக்கிட்டேன். பெரியவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான், சின்னவனும் பிறந்துட்டான். பிறந்த பிறகு ஒருக்கா வந்திருந்தேன். அக்கா சொன்னாங்க, பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன இருக்காத, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க எங்கள் அக்கா. சரின்ட்டு விட்டுட்டு போனேன். 2 பிள்ளையும் வச்சுட்டு ஆளாயிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அவங்க ஒரு பொண்ணு அக்காட்ட விட்டுட்டீங்களா? ஆமாம், அக்காட்ட தான் அக்கா பிள்ளைங்களோட இருந்தது. அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அதுங்க எல்லாமே அதுக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நான் வச்சுக்கிறேன்டி, நீ இரு, எப்போ வந்தாலும் உன் பிள்ளை உன்கிட்ட வந்துடும் அப்படின்னு. அதுக்கு பிறகு இங்கே எங்கள் வெள்ளை பண்ணி என்ன செஞ்சாங்க, ஒரு 7 வருஷம் கழித்து வேற ஒரு பழக்கத்தில் போயிட்டாங்க. அவங்க குடிப்பாங்க, சீட்டு விளையாடுவாங்க. நான் நெல் இருக்க, கதிரை இருக்க, கடலை பிடுங்க, காய், இந்த பருத்தி பிறக்க, இதெல்லாம் போய் அந்த வேலையெல்லாம் அங்கே படிச்சுக்கிட்டேன். நான் எல்லா வேலையும் படிச்சுட்டு எங்கள் மாமியாரே எனக்கு வரதட்சணை கொடுமையில் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. 50 பவுன் எடுப்போம், 20 பவுன் எடுப்போம், நீ சும்மா கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படியே சொல்லி என்னை ரொம்ப இது பண்ணாங்க. சரி, நம்ம அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்ததுனால இந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த 2 பிள்ளையும் வளர்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்திட்டு அப்படி இருந்த உடனே 2 பிள்ளையும் தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அம்மா வீட்டில் வந்தேன்னா அம்மாட்ட அப்போ வர்றது கூட காசு கிடையாது. அப்போது ஒரு நாள் வேலைக்கு போனால் 3 ரூபா 50 பைசா. ஒரு நாள் ஃபுல்லாக பருத்தி பிறக்கணும், செடியிலேருந்து பருத்தி எடுக்கணும். அல்லனா களை வெட்டணும், கடலைக்கு களை வெட்டணும், பருத்திக்கு களை வெட்டினா 3,500 ரூபா தான் கிடைக்கும். அந்த ஒரு நாள் கூலி முதல் நாள் வேலைக்கு போயிருக்க, மறுநாள் இவங்க வந்து ஒரே குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப அடி. அப்போ ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு கிணத்துலலாம் விழுந்துட்டேன். அப்புறமா என் மூத்தவன் கேட்டான், ஏம்மா அப்பாட்ட அடி வாங்குற நீ, நம்ம ஊரில் பாட்டியெல்லாம் இருக்காங்களா, நம்ம போயிடுவோமா அப்படின்னு. அப்போ சரி அவன் சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லாமல் இருந்து. ஏன்னா எங்கள் அத்தையே மாமாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்க, எங்கள் வீட்டால் அவங்க ஒத்த பிள்ளை, நல்லா செல்லம் கொடுத்து வந்தோடனே அவங்க சீட்டு விளையாடுவாங்க. நான் வைக்கிற கடலையில், அரிசியில், நெல்லில் எல்லாம் பைசா வச்சா களவண்டு திருடி கொண்டு போயிடுவாங்க. சீட்டில் விட்டுட்டு ஒன்றா குடிச்சிட்டு நைட்டில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசி அடிப்பாங்க. அதை பார்த்தா மூத்தவன் அவன் கேட்குற அளவுக்கு எனக்கு தெரியாமல் இருந்தேன். அவ்வளோக்குள்ளே அவங்க மேலே பாசமாக இருந்தேன். நம்ம 2 பிள்ளையும் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். மெட்ராஸில் வந்து இவ்வளோ வரைக்கும் என்னை வேலை செஞ்சு தான் ஹோட்டலில் வேலை செஞ்சேன். பிறகு அம்மா வீட்டுக்கு போனீங்களா, சென்னைக்கு வந்து? அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். நான் அம்மா வீட்டுக்கே வந்து அண்ணா வீட்டு பக்கத்தில், அண்ணா வீட்டில் வராண்டா மாதிரி இருந்தது, அதிலே இருந்தேன். அதுக்கு பிறகு நான் பூ போட்டும் மாடலாவோ இருக்கவே மாட்டேன். ஆம்பளைங்களாம் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு. சித்தாள் வேலைக்கு போனால் பாண்டு பிடிக்காமல் கையை பிடிப்பாங்க. மனஸ்கட்டு பிடிச்ச வாசக்கல்ல போடுனா இப்படியே போட்டுருவாங்க. இதெல்லாம் கொடுமையாக நினச்சிக்கிட்டு ஆம்பளைங்களே இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. அப்படியே ஏர்போஸ்ட் உள்ள எங்கள் அண்ணி சொன்னாங்க, அங்கே போய் வேலை செய்யுமான்னு. அப்புறமா யார் பேர் என்ன எவருன்னு கேட்டோடனே எங்கள் அண்ணா ஏர்போஸ்ட்டில் என்சியாக இருந்தாங்க, அவங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, நான் அப்போ கொஞ்சம் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் பேசுவேன் நல்லா. அப்படியாடா, சரி அண்ணாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தாங்க. வேலை கொடுத்த உடனே அப்போ 500 ரூபா தான் சம்பளம். இது இப்போனா 2002 அந்த 500 ரூபா வாங்கிட்டு வந்து அதில் 50 ரூபா தசம்பாவம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு பிள்ளையில பாய்ஸ் சால்வேஷன் ஆர்மி ஹாஸ்டலில் ஒரு பாஸ்டர் மூலிமா கொண்டாங்க சேர்த்துருந்தேன். ஹாஸ்டலில் சேர்த்த உடனே அவன் நல்லா படிக்கிற பிள்ளைங்கள அங்கே பான்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த பாஸ்டருடைய பிள்ளைய ஒரு பையன் ஏதோ தப்பு பண்ணியிருந்தான் போல. அது பெரியவன் பார்த்து கேட்டதுக்கு கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான். நீ யார்கிட்டயா சொன்னேன்னா கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு. அங்கேருந்து என்ன செஞ்சிருக்கான், இவன் இப்படி செய்கிறானேன்னு சொல்லி கோயம்பேட்டில் போயிட்டு இந்த காய்கறியெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படி ஹாஸ்டலில் விட்டு ஓடி போயிட்டுருக்கான். அப்போ நான் மாதத்துல ஒரு நாள் செகண்ட் சாட்டர்டே போவேன். அப்போ போனால பிள்ளைய காணும். அப்போது இந்த மாதிரி அவன் எங்கேயோ தெரியல, அவன் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அந்த வார்டன் கிட்டே கேட்டேன், என் வார்டன், நீங்கள் அம்மா அப்பா இல்லாதவங்க பிள்ளைங்கள தான் சேர்க்குறீங்க, அதுக்காக தொலைஞ்சு போட்டால் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? எனக்கு என் பிள்ளை வேணும், என் பிள்ளை இல்லைன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் போலீஸில். எனக்கு யாரும் இல்லை நினச்சி என் பிள்ளைய நான் காணுன்ட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். என் பிள்ளை அடுத்த வாரம் நான் வருவேன், பிள்ளை இல்லைன்னா போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி அழுதேன். அப்புறமா அந்த வார்டனில் வந்து இல்லைம்மா நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்களே, என் பிள்ளை இருக்கானா, எங்கே போய் செத்தானே, யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, என்ன பண்ணுவேன்னு அழுதேன். பிறகு அடுத்த சொல்லிவிட்டு அந்த வாரம் வந்த செகண்ட் சாட்டர்டே போயிட்டு
3வது வாரம் போனேன். பூனேக்கு கோயம்பேடுல வேலை செஞ்சுட்டு மாதா கோயிலில் எங்கேயும் படுத்துட்டு இருந்தான். இவனுடைய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு, டேய் உங்கள் அம்மா வந்து இது மாதிரி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், என் பிள்ளை வரலன்னான்னு சொல்லி வார்டன் எல்லாம் மிரட்டுறாங்க, நீ வந்துடுடா, உங்கள் அம்மா கூடயே போயிடுறா, அவனுக்கு படிக்க இஷ்டம் இல்லைன்னா போயிடுறா அப்படின்னு. அப்புறமா வந்திருந்தான். போனேன். என்ன ஜீவா அப்படின்னு கேட்டான். அம்மா எனக்கு இங்கே அவன் இந்த தப்பு பண்ணதே சொன்னான், இந்த பிள்ளையெல்லாம் அந்த பையனை போட்டு அடிப்பாங்க, வார்டனுக்கு தெரிஞ்ச அசிங்கம், அந்த பிள்ளைக்கு அசிங்கன்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ உனக்கு பிடிக்கலன்னா வந்துடுடா அப்படின்னா அவங்க லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுத்துட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து வெளியில தான் படிக்க வச்சேன். 10வது பரீட்சை எழுதுனா, காலாண்டு பரீட்சை எழுதுனா. அது அப்போ எனக்கு அத்திப்பேட்டில் இருந்தேம்மா நான். தார் கம்பெனி, இந்த தார் வந்து மெல்ட் ஆகி வரும், ஒரு நாளைக்கு ஒரு 1000 டப்பா வரும். அதை 5 லிட்டர் பிடிச்சி அதுக்கு ஸ்டாம்ப் போட்டணும். அப்போ எனக்கு 60 ரூபா சம்பளம். அப்போ ஒரு மழை நேரத்தில் நகோமி நீ இதில் போய் க்ளீன் பண்ணாதான் சுத்தமாக இருக்கும், இல்லை வேற யாரும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் என்ன செஞ்சேன், அது ஏர்போர்ட்டுக்கு போகிற பிளாஸ்டிக் போல் உருண்டையாக இருந்து ஷீட்டு, கீழேயும் ஆயில், மழை தண்ணி, இது எல்லாமே சேர்ந்து ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கும்போது சறுக்கி விழுந்துட்டேன். ஃபேனில் வந்தோடனே மண்டை வெட்டிட்டு அங்கேயே மயக்கடிச்சு விழுந்திருக்கேன். அதுக்கு பிறமா ஹோட்டலில் போயிட்டு வேலை செஞ்சேன், ரோடு கூட்டுற வேலை செஞ்சேன், எல்லாமே வேலை செஞ்சு எப்படியோ ஒரு அளவுக்கு படிக்க வச்சுட்டேன். அப்போ பாப்பா பெரிய பொண்ணு ஆகிட்டா. இங்கே ஒரு நாளைக்கு 20 ரூபா, எனக்கு 60 ரூபா. அப்படியா இருந்தால் சம்பாதிக்க ஆளான உடனே அக்கா என்ன செஞ்சிட்டாங்க, மறுபடியும் எங்கள் மகளை கூப்பிட்டுக்கிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அண்ணா வீட்டில் வெராண்டாவில் இருந்துக்கிட்டே ஏர்போஸ்ட்டில், அப்போ தான் ஏர்போஸ்ட்டில் இப்போ வேலைக்கு போனேன். இப்போது இடையில வேலைக்கு போக ஆரம்பித்தா ஒரு சின்னவன் வந்து அம்பத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் 5 வருஷமாக. அவன் எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த குடிப்பான் போல, எனக்கே தெரியல மேடம். அவன் என்ன சொன்னா, நான் சேர்த்து வைக்கமா பைசா அப்படின்னா. இவனும் வேலை செஞ்சு நீ வேலைக்கு போனா உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, ஃபிக்ஸ் வரும் அம்மா எனக்கு. அந்த கொஞ்சம் தண்ணியில் வேலை செஞ்சா, சோப்புலலாம் வேலை செஞ்சா ஃபிக்ஸ் வரும், அதனால நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டேன். வேலைக்கு போகிறான் போல அப்படின்றத இப்போ குடிக்க கற்றுக்கிட்டானுங்க. படிக்கலையா பசங்க? ஒருத்தன் 9வது படித்தான், இவன் 10வது படித்தான். பரீட்சை எழுத போனால் வேலைக்கு போயிட்டான், போக மாட்டேன் அப்படின்ட்டு. பொண்ணு 10வது படித்தான். அவளும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாம்மா. அவள் வந்தவாசியில் தான் இருக்கான். இவனுங்க 2 பேருமே குடிக்கிறானுங்கம்மா. இப்போ பெரியவன் என்ன செஞ்சான், எது சொன்னாலும் சட்டையை சுற்றி கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு பைய தூக்கிட்டு போயிடுவான். நான் தேடி அலைவேன். மறுபடியும் வருவான், ஒரு வாரம் இருப்பான். ஏதாவது சொன்னால் மறுபடியும் போயிடும். அந்த அம்மா வீடு, இந்த அம்மா வீடு, பெரியப்பா வீடு, மாமா வீடு, இப்படி போயிடும். வீட்டுக்கு காசை அனுப்புறது கிடையாது. என்ன வயசு இப்போ? 38 நடக்குமா. கல்யாணம் பண்ணலையா? அங்கே போயிட்டு ஒருத்தர் கல்யாணம் முடித்த பொண்ணை, ஒரு குழந்தை இருந்திருக்கு, ஒரு வயசு கூட ஆகலை. அந்த குழந்தைய அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தன் பொண்டாட்டியை குழந்தையோட தூக்கிட்டு என் வீட்டுக்கு வர்ற நேராக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கான். இவன் ஃபோன் பண்ணியிருக்கா, அவங்க அக்கா இந்த மாதிரி வந்திருக்காங்க, அம்மா நம்ம மாமா மச்சான் வீட்டிலலாம் நம்ம அண்ணன் இருக்கக்கூடாது, கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்த ஒருத்த மனைவின்னு தான் தெரிஞ்சுது. அவளை அடிக்கலாமா, தப்பு சொல்லி அடிக்கலாமா, தப்பு இல்லைங்களா? அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டு இருந்த உடனே அவள் என்ன செஞ்சா, அவள் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான். அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அங்கே நான் இருந்து ஒருக்கா என்னைய ஃபோன் பண்ண வர சொன்ன, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். போய் பார்த்தா அவள் வாடகை எடுத்து வச்சுட்டு இருக்கான், குழந்தை இல்லை, அவளோட இருக்கான். என்னடா அவளோட இருக்கா அப்படின்னா, ஆமாம் எனக்கு செத்தாலும் வாழ்ந்தாலும் இனி எனக்கு யார் கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் இவளோட இருந்துட்டு போகிறேன். 4 நாளைக்கு வேலைக்கு போனால் நான் 10 நாளைக்கு வீட்டில் இருப்பான். அவன் என்ன செய்வா, ராத்திரியும் பகலும் வேலை செய்வா 1000 ரூபாய்க்கு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அவன் குடிச்சிட்டு அடிக்கிறாம்மா என்ன. அவங்க இல்லையா அவங்க கூட? யாருமா? அந்த வைஃப் இல்லையா? இல்லைம்மா, போயிட்டாவா. அவன் இப்படி அடிக்கான்ல, எதனா கேட்டாக்கோ ஏதாவது சின்ன வார்த்தை சொன்ன விட டென்ஷன் ஆயிடுவான், அடிப்பான். அதனால நான் வந்தது தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். குழந்தை எங்க இருந்தது? குழந்தை அவங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கிட்டாங்க. 2வது பையன்? என் பையன் ஆவடியில வேலை பார்க்குறாம்மா. பெரியவரா சின்னவரா? சின்னவன். இவன் ஜீவராஜ். ஒருத்தர் ஒன்று சொன்னா நானுங்கிற பெருமை, 2வது கீழ்ப்படிய மாட்டான். ஒரு பெரியவங்க சரி சொல்லிட்டு போறாங்களேன்னு வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். இப்போ இவர் எதுக்கு உங்களை டார்ச்சர் பண்றாரு? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாம்மா. ஏற்கனவே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இது மாதிரி பண்ணிட்டான். இப்போ என்னைய அடிச்சு என்னைய கொடும்படுத்துற மாதிரி அந்த பிள்ளைய அடிச்சு கொடும்படுத்தினா, வேலை முதல்ல ஒழுங்கா வேலை செஞ்சாதானமா. இப்போ நல்ல வேலை இருந்தாலே கருப்பா இருக்கான்னு போயிடுறாங்க, குடிக்கிறான்ட்டு போயிடுறாங்க. நம்மகிட்ட எல்லாம் பழக்கம் இருக்கு.
நான் எப்படி மேடம் அவனுக்கு பொண்ணு பார்த்து இது பண்ணுறது? அதுவும் இல்லாமல் அவன் குடிச்சிட்டு வந்தாலே எனக்கு அப்படியே கிடுகிடுன்னு ஆடுது, பயமாக இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து அவனும் வீட்டை துரத்தி துரத்தி என்னை இது பண்ணுவான். ஆனால் அவன் என்னைக்காவது ஒரு நாள் செய்வான். இவன் சரி இவன் வந்துட்டானே, இத்தனை வருஷம் 14 வருஷம் இருந்துட்டு வந்தானே, சரி பிள்ளை இனிமேல் திருந்துருவான் அப்படின்னு பார்த்தா இவன் திருந்துற பாடையே காணும். அப்போ மிலிட்ரியில் சிஆர்பி மிலிட்ரியில் வேலை செஞ்சதுனால பெரிய அண்ணா அப்பாட்ட அந்த இடத்த வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு, நாங்கள் மூத்த பிள்ளைங்க. எனக்கு கல்யாணம் பண்ணது 2ஆவது தரம் பண்ணி கொடுத்தாங்க. நானும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நொந்து கெட்டு வந்தாலும் நம்மளுக்கு இடம் கொடுத்து ஒரு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன மேடம் செய்வாங்க? மூத்த அண்ணியை இறந்துட்டாங்க. அவங்க தான் எனக்கு அந்த வீடு இடம்லாம் கொடுத்து வச்சது. இப்போ அந்த இடத்துல இருந்துட்டு ஒரே சண்டை போடுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிவே, எனக்குன்னு என்ன செஞ்சேன்னு சொல்லி அடிக்காம மேடம். இவன் வந்ததுலேருந்து சின்ன அண்ணா வீடு, பெரிய அண்ணா வீடு, அக்கா வீடு, தங்கச்சி வீடு இப்படி ஒளிஞ்சு தான் இருக்கேன். எனக்கு வெக்கமாக இருக்குது. அதாவது குடிச்சானா அவனுக்கு என்ன பேசுன்னு தெரிய மாட்டேங்குது. சங்கு பிடிச்சிடுறான், கை காலெல்லாம் முறுக்கிடுறான், எட்டி உதைச்சிடுறான், ஃபோன் எடுத்து அடிக்கான், தப்பாக பேசுகிறான். அந்த நேரம் பேசிட்டு அப்படியே இந்த போதை இதாகினோடனே படுத்துடுறான். போதை தெளிஞ்சோடனே அம்மான்னு கூப்பிட்றான். எப்படி மேடம் நான் இருக்கிறது? எங்கள் அண்ணன் எல்லாம் சொல்கிறாங்க, ஒன்று மருந்து வச்சுக்கொள்ளு அப்படிங்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோதான் இவனுக்கு அறிவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் அவனை நல்ல புத்தி சொல்லி நல்ல வேலை செய் தம்பி, நல்ல கையில் வேலை இருக்குன்ற திமிரு மேடம். அவங்க மாஸ்டர் வேலை செஞ்சால் 1000 ரூபா கிடைக்கும். ஆனால் நல்லா வாங்கிட்டு வந்து அவனே வைப்பான், குடிப்பான். ஆனால் இவன் குடிக்கிறதுனால நான் அண்ணா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு ஓடுறதுனால அவன் தப்பாக பேசுகிறான் மேடம். என்ன மாஸ்டர்? சமையல் மாஸ்டர், சின்னவன் பரோட்டா மாஸ்டர். அவன் நல்லா ஆகணும் மேடம், எனக்கு அதுதான் உண்மை. எனக்கு தர வேண்டாம் எதுவும். நான் இப்போ எங்கே போனாலும் தங்கியிருந்து வேலை செஞ்சேன்னா எனக்கு நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்கள பார்த்துக்கிட்டாலே எனக்கு 20,000 15,000 கொடுக்கங்க. அங்கே குழந்தை பார்த்துக்கிற வேலை, சமையல் வேலைக்கு கூப்பிட்றாங்க, போயிடுவேன். நான் என்னை தொல்லை பண்ணக்கூடாது. வணக்கம் சொல்லு. டிவியில் பார்த்தது இப்போ என்ன எல்லாரும் டிவியில் பார்ப்பாங்க. அவங்கள என்ன ராஜ்? ஜீவராஜ். ஜீவராஜ். நீங்கள் சமையல் மாஸ்டரா? ஆமாங்க மேம். சூப்பர். எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட்? சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டார்ல, அதுலேருந்து ஹோட்டல் வேலைக்கு போனோம். அம்பத்தூரில் முதல்ல இந்த வேலைக்கு லாரியில் கிளீனராக போனோம். போயிட்டு எங்கள் அம்மாவும் கழுத்து வேலை தான் செஞ்சுருந்தாங்க. செஞ்சுட்டு எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க 3 மாமாங்க, இவங்க 3 அக்கா தங்கச்சிங்க. யாருக்கிட்டையும் இல்லாமல் எங்களை தனியாக தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா எங்களை வந்து எனக்கு 10 வயசு இருக்கும்போது 5ஆவது படிக்கும்போது திருநெல்வேலியிலேருந்து எங்கள் அம்மா எங்களை கூட்டின்னு வந்துட்டாங்க. 3 பேரையும் கூட்டின்ட்டு இங்கே தான் வேலை செஞ்சு காப்பாற்றினா இருந்துச்சு, நல்லா தான் காப்பாற்றி நின்றுச்சு. திடீர்னு மென்டல் மாதிரி எதனா ஒரு இவங்க கவுன்சிலிங் போகணும் மேம். கவுன்சிலிங் இவங்களுக்கு அவசியம். அது எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன். என்கிட்டயே சரி அப்புறம் காப்பாற்றினாங்க. நாங்களும் ஹோட்டல் வேலைக்கு போனோம். கொஞ்சமாக அரபு மாஸ்டர், கட்டிங் மாஸ்டர், அப்புறம் பரோட்டா மாஸ்டர், அப்புறம் சைனீஸ் அசிஸ்டன்ட்டு, அப்புறம் சைனீஸ் மாஸ்டர், அப்புறம் சவுத் இந்தியன் மாஸ்டர். அப்படியே வந்து ஒன்றா கற்றுக்கிட்டு இப்போ 1200 1300 சம்பளம் வாங்குறோம். சரிப்பா, இப்போ உங்கள் அம்மா சொல்கிறது வேற மாதிரி இருக்கே, உங்களுக்கு தான் கவுன்சிலிங் வேணும்னு சொல்கிறாங்க. சரி மேம், நான் என்கிட்ட சொல்லுங்கள், நான் எனக்கு கவுன்சிலிங் வேணும்னா நான் போகிறேன். தண்ணி அடிக்கிறீங்களா? 38 வயசு மேடம். எங்களை பற்றி இவங்க ஒரு சின்ன கேரோட பண்ண 39 ஆயிடுச்சு. மாமாலாம் பார்க்கட்டும், 3 மாமா இருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க. சிஆர்பிஎஃப் 2 ரிட்டையர்டு, 1 ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்டு. அவங்க ஃபேமிலி எப்படி எப்படியோ செட்டில் ஆயிடுச்சு. நீ உன் ஃபேமிலியை பார்ப்பியா, அவங்க ஃபேமிலியை போய் பார்ப்பியா? இன்னும் அண்ணன் தம்பி பாசம் உனக்கு என்ன? உன் பிள்ளைங்களை கரை சேரு. எங்கள் அக்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணினா. என் தம்பி குடிகாரனாகி ஆவடியில் வேலை செய்கிறான். எங்கள் ஆவடி 7 கிலோமீட்டர் எங்களுது, முத்தாபுத்துப்பேட்டில். வீட்டுக்கு வரமாட்டான். போய் 13 வருஷம் ஆகுது, அங்கேயே தங்கி வேலை செய்கிறான். ஆவடியிலேருந்து வீட்டுக்கு வந்தால் நீ எங்கே அசிங்கப்பத்துறியோ? அவன் குடிகாரன் தான். எப்படி அவன் குடிப்பான்? ஒரு தாயால் ஒரு பெத்த பிள்ளையை காப்பாற்ற முடியாதா? சரி, அதுவும் விட்டுருங்க. நான் இவங்கள்ட்ட கோச்சிங் 11 வருஷம் திருப்பதியில் போய் வேலை செஞ்சேன். எதுக்கு கோபப்பட்டீங்க? கோவப்பட்டு போனோன்னா அங்கேருந்து அசிங்கப்படுத்துவாங்க. இவங்க அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க அண்ணன் தம்பி பசங்க, சின்ன குட்டி பசங்க, நாங்கள் வளர்த்த பசங்க. இப்போ எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட ஆகிட்டாங்க. அவங்க முன்னாடி நான் பேர் இருந்தால் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இப்போ எந்த வீட்டில் எந்த பிரச்சனாலும் பெரியவங்க கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கணும். 4 பேர் கூப்பிட்டு ஒரு மிரட்டணும். நீ சின்ன வயசுல எங்களை அடிச்சிருக்கானுங்களே, ஏன் நீ என்ன விஷயத்தையும் போய்ட்டு அவங்க கூட தான் ஷேர் பண்ணுவேன். அம்மா இவன் மிரட்டுறாம்மா, இவன் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான், 2 நாள் வேலைக்கு போகிறான், 3 நாள் வேலைக்கு போகிறான். எவன் அடிக்கல, என் தம்பி எவன் அடிக்கல, எங்கள் அண்ணா, எங்கள் மாமா பசங்க, எங்கள் மாமங்க எவன் எங்களை அடிக்கல. எங்கள் பெரிய மாமா மட்டும்தான் எங்களை கை வைக்கல. பெரிய மாமா பையன் அடிச்சிருக்கான். எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க விடுறது யாரு? ஒரு தப்பு பண்ண அடிக்க மாட்டாங்க. தப்புன்னா நீ எப்படி விடுவ? இப்ப அதே அவங்க பசங்களை போயிட்டு நான் அடிச்சேன்னா, எங்க அப்பா அடிச்சாருன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? நீ முதல்ல அவங்க பசங்களை பத்தி பேசுறதுக்கே விட மாட்டாங்க. நீ போயிட்டு உன் பிள்ளைங்களை பத்தி வேலைக்கு போறான், குடிச்சிட்டு வரான் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே அது 4 பேர், எங்க பெரியம்மா பொண்ணுடைய எங்க அக்கா எல்லாரும் எங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க. எங்க அக்கா என்ன பொண்ணு,
அம்மாண்ட அன்னைக்கு சாப்பிட்டு இது மாதிரி சரக்கு வச்சுட்டு பேசினேம்மா அக்கா நான் ஏதோ டென்ஷனில் வேலையிலேருந்து வருவேன், அவங்க எதனா ஒன்று பேசாமல் இருக்கலாம்லக்கா. மேம் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குது. எங்களுக்குன்னு என்ன நீ வச்சிருக்கிற? ஒரு பெற்ற தாயால் உன்னால் பண்ண முடியாது. எங்கள் அப்பா தாங்க வேஸ்ட் ஆனவன்னு வச்சுக்கோ. என்ன உன்னால் என்ன எங்களை வச்சு ஒன்று சரிம்மா, நாங்கள் சரியில்லை தான், நாங்கள் சரியில்லை. எங்க நான் கொடுக்குறது 10 ரூபா இவ்வளோ சேர்த்து வச்சு நீ எங்களை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட தாரகமணி வேலை போயிட, கொளுத்து வேலைக்கு போய்கிற, இந்த செங்கல் சூளை வேலைக்கு போயிட, தார் ரோட்டு வேலைக்கு போய்கிற, எந்த வேலை நீயும் செய்யலை, செஞ்சு காப்பாற்றுன்னு தான். மாமங்கிட்டலாம் போய் ஒரு வாரத்தை நிற்கக்கூடாதுன்னு கௌரவமாக காப்பாற்றுன்னு தான். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் மேம் சொல்லுங்க? உங்க அம்மா உங்களை காப்பாத்திட்டாங்க, இப்ப நீங்க தானே அவங்கள பாத்துக்கணும். அதான் பாத்துக்கணும். அம்மா ஒரு தனி ஆளா இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்கல்ல. அவங்களாம் எங்களை கொண்டே வரலையே. எங்க அப்பா விட்டு போனதுல இருந்து நாங்களும் வாழ்ந்துக்கிட்டோம், வளர்ந்துட்டோம். அவங்களே எனக்கு கொண்டெல்லாம் வரல. 3 வேளை சாப்பிடணும், 3 வேளைக்கு எங்களால் ரேஷன் சோறு கூட சாப்பிட முடியாது. அப்போ நான் வேலைக்கு போவோம். அப்போ ஹோட்டலில் தேர்ந்தெடுத்து எதுக்கு வேலைக்கு போனது? 3 வேளை சோறு அங்கே கிடைக்கும், சம்பளம் தனியாக கிடைக்கும் தான் நாங்கள் போனது, நானும் என் தம்பியும். உங்க அம்மா சாதம் போடலையா? சாதல போட தான் செய்வாங்க மேடம். எங்களுக்கு ஒரு அப்போல்லாம் எதனா சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும். எதனா ஒரு ஃபங்க்ஷன் போனால் எல்லாம் அப்பா அம்மாவோட இருப்பாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ எங்கள் மாமா வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, எல்லார் வீட்லையும் போனால் அவங்க அப்பா அம்மா ஜாலியாக ஃபோட்டோ எடுப்பாங்க. எங்களாம் ஓரம் கட்டி விடுவாங்க. ஓரம் கட்டி விடுவாங்கல்ல, எங்களை கண்டு கூட மாட்டாங்க. தோத்துணத்துக்கே நாங்கள் போகிற மாதிரி. இதெல்லாம் படத்தில் இல்லை, இதெல்லாம் ரியல் லைஃப். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம். எங்கள் பெரியம்மா ஏற்கனவே 45,000 ரூபா லோன் வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரியாமல் 45 ரூபா வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு 90,000 வாங்கியிருக்காங்க. இதில் வந்து இவங்க ஆதார் கார்டில் இணைச்சது வந்து என்னுடைய நம்பர். எனக்கு மெசேஜ் வந்துடும். இவங்க ரேஷனில் சக்கரை வாங்கினா, கோதுமை வாங்கினா, அரிசி வாங்கினா எனக்கு மெசேஜ் வந்துடும். இவங்க ரேஷன் எல்லாமே அவன் நம்பர் கொடுத்து பண்ண சொன்னான் மேடம். எனக்கு இந்த புத்தியெல்லாம் தெரியல. லோன் எடுத்து கொடுத்த காரணம் என்னன்னா, இவன் திருப்பதி போயிருந்தனால நம்ம வீடு கட்ட எனக்கு பொறுப்பு யாரும் கிடையாது. அப்படியே லோன் எடுத்தாலும் அதுக்கு நான் கமிஷன் வாங்க மாட்டேன், அவங்க கமிஷன் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லோன் எடுத்து கொடுத்தது உண்மைதான். இப்போ எனக்கு வயசாகி போச்சுடி, எனக்கு லோன் எடுத்து கொடு, நான் கொடுக்க தான் செய்வேன். ஏன்னா பையனும் சம்பாதிக்க 4 பொண்ணு எல்லாத்தையும் பக்கத்துல வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஏடா பேச விடுறான். இதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் மேடம். இப்ப நமக்கு தேவை ஒரு நிரந்தரமான வேலையில இருந்தா தானே லோன் கொடுப்பாங்க. ஆதார் கார்டு இருக்கா, முதல்ல பேன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டுல வந்து 5 வருஷம் 22ல வந்தா மேடம். இங்க திருப்பதி விட்டு எங்க மச்சனை இறந்த கையோட வந்தான். இந்த 4 வருஷமா அந்த ஆதார் கார்டு எடுக்க சொல்ற, எடுக்கல. முகாம் போடுற இடத்துல நீங்க உங்க பக்கத்தை சொல்றீங்க. பசங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா அவங்க வயசுலயே உங்க அண்ணன் தம்பி குழந்தைங்க, அக்கா தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் இருந்திருக்கு. அப்ப அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. உங்க பக்கத்துல இருந்து பார்த்தா பிள்ளைங்க தலை தூக்கினா அப்போவாச்சும் நம்ம நிம்மதியா இருக்கலாமான்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. உங்க சைட்ல இருந்து நீங்க கரெக்ட், அவர் சைட்ல இருந்து அவர் கரெக்ட். ஆனா இதுல என்னன்னா, உங்க சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கு. அங்க ஒரு ட்ராமா இருந்திருக்கு. அதுல இருந்து 2 பேருமே ஹீல் ஆகி வரணும். அதுக்கு 2 பேருக்குமே கவுன்சிலிங் தேவை. சரிங்களா? நான் நம்ம சைக்காலஜிஸ்ட் மிஸ் வெண்ணிலாவை கூப்பிடுறேன். மேம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங்மா. இவர் பேரு ஜீவராஜ், அவங்க பேரு புஷ்பலதா. புஷ்பலதா. ஸோ நான் கேட்ட வரைக்கும் அவங்களோட லைஃப் ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்திருக்கு. 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2லேயுமே அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருந்ததில்லை, எந்த அன்பும் இருந்ததில்லை. பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்பாவோட பாசமும் கிடைக்கல. அம்மாவும் அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களுக்கு சர்வைவல்லே ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ நிறைய ட்ராமா இருக்குது, அதோட வூண்ட்ஸ் இருக்குது, இமோஷ்னல் பேகேஜ் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருக்கும் ப்ராப்பர் கவுன்சிலிங் பண்ணணும். வாட் டு யூ திங்க்? எஸ் மேம், பிகாஸ் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேமிலியே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் வந்து குழந்தைங்க ஆரம்பிக்கலை. இவங்க வந்துட்டு எப்படியாவது நம்ம வாழ்ந்துடணும், நல்லபடியாக வந்துடணும், சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எதிர்க்க நம்மளும் வாழ்ந்து காட்டிடணுன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாமல் இவங்களுடைய அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு போயிருக்கு. பட் அவங்களுடைய ஸ்ட்ரகிளை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, கோ இன் ஃபார் அடிக்ஷன், அந்த ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால். ஏன்னா இவருடைய ட்ராமாஸ், இவர் சொல்கிற விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் இது எல்லாத்துக்குமே தீர்வாக வந்து எல்லாரும் ஆல்கஹால் கிட்ட போகிறது தான் வந்துட்டு இங்கே பெரிய ட்ராபேக்கே. ஏன்னா அவருக்கு திறமை இருக்குது, அவர் வந்து மாஸ்டர் அந்த மாதிரிலாம் நான் கேட்டேன் அவர் பேசும்போது. ஏன் அந்த திறமையை வளர்த்துக்கிறதுல அந்த ஃபோக்கஸ், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை காட்டிக்காமல் அவங்களுடைய இமோஷ்னல் பிரெயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க அதை வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகும்போது என்ன ஆகிடும்னா,
இந்த ஒரு திறமையை கூட அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பாயிடும், அவங்க வாழ்க்கையை இழக்கிறதுக்கான வாய்ப்பாயிடும். அவங்களால வந்துட்டு நாளைக்கு நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், அவங்களுக்கு வந்து மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு ஜெல்லசி வந்துடும். அதுக்கு போக போக நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பண்ணலையேன்ற ஒரு விரக்தி வந்துடும். இதை வந்து நான் அவர் பேசும்போது அவருக்கு இருந்த அம்மா மேலே இருக்கிற கோபம் இதெல்லாமே அவர் சைட்லேருந்து ஒரு நியாயம் இருக்குது, இவங்க சைட்லேருந்து நியாயம் இருக்குது. சொன்ன மாதிரி கவுன்சிலிங் அப்போவுமே ஆரம்பத்திலேயே அவர் அடிக்ஷனுக்குள்ளே போகும்போது ஒரு கவுன்சிலிங் கொண்டு போய் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து அந்த அடிக்ஷன்லேருந்து இவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போயிருந்தா மேபி அவர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக. ஏன்னா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வராங்க நிறைய பேர், டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியிலேருந்து வரும்போது, சிங்கிள் பேரண்டிங்லேருந்து வரும்போது இந்த மாதிரி அடிக்ஷனுக்குள்ளே போகிறவங்க ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இப்போ இருக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு பர்சன் இதே மாதிரி ஏஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆகலை, இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு பையன் வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து டெய்லியும் அவர் வந்து காலையில் மத்தியானம் ராத்திரி அப்படின்னு வந்து ஃபுல் டைம் வந்து ஒன்லி ஆல்கோஹால் தான் கன்சியூம் பண்ணிட்டு ரூம்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போயிட்டு டி அடிக்ஷன் சென்டரில் சேர்த்துட்டு நவ் ஹீ இஸ் மேரிட் அண்ட் ஹி ஹாஸ் 2 kids. ஸோ அவங்களுக்கு என்ன அதே மாதிரி தான், அவருக்கு வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டு, அவருக்கு மற்றபடி வேலைக்கு போகணுன்ற அந்த தாட் ப்ராசஸில் மியூசிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ மியூசிக் ரிலேட்டடாக அவருக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் படிக்க வச்சு அந்த மாதிரி போய் நவ் ஹீ இஸ் டீச்சிங் கிட்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துக்கிட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி அடிக்ஷன்றது வந்து ஒரு ட்ராபேக்குன்றது கிடையவே கிடையாது. என்னைக்கு அது ட்ராமாவோட பில்ட் ஆகுதோ, அந்த ட்ராமா உள்ள ஹீல் ஆகாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹீலிங் இல்லாத போது அது வந்து அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ராமா ஹீலிங் தேவை. இவங்களுக்கும் அந்த ட்ராமா இருக்கிறத வந்து நம்ம சரி பண்ணோம். இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த ஒரு ஒரு Disconnect. அந்த ஒரு மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கு, இந்த அட்டாச்மெண்ட்டே இல்லை, அந்த டிட்டாச்மெண்ட்டை சரி பண்ணும். ஏன்னா நிறைய இந்த லைஃப்ல நடந்ததுக்கு இவங்க தான் அப்படின்ற ஒரு பிளேமிங் இவங்க மேல இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவருக்கு வந்து எங்க அம்மா எனக்கு பிடிக்குமா எங்க பாருங்க மேம், ஒரு forgiveness. அச்சா குத்தி வச்சிருமா உண்மையாவே அவங்களுக்கு சான்ஸே இல்லை. யாரும் பிடிக்காது, என்ன பிடிக்கல, என் தம்பி என்ன பிடிச்சாலும் பரவாயில்ல, எங்க அக்கானை பிடிச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு யாருமே பிடிக்காது மேம். அதுதானே அங்க நிக்கிறது. அவங்களுக்கு அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அண்ணன் தம்பி பசங்க. எங்கேயோ கம்பேரிசன்ல அவர் ரொம்ப அடிபட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியாம கூட இருந்திருக்கலாம், அது தெரியாம இருந்திருக்கும். ஸோ அதையும் நம்ம வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னாலே அவருடைய லைஃப்பை நம்ம வந்து மாற்றி அமைக்க முடியும். லைஃப் முக்காவாசி போயிடுச்சு, இனிமே முக்காடு எதுக்குன்னு சொல்றேன். சின்ன பையன் பண்ணி ஆமா சின்ன பையன் தான் மேம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவானுங்க. ஆனா உனக்கு கூப்பிடும் போது தான் என்னோட பெருசா இருப்பானுங்க. நம்ம வாய்ஸும் என்னோட ஒல்லிவான உருவமும் மூஞ்சி தோற்றமா இன்னும் சேவலம் பண்ணிட்டு ஓரளவுக்கு சின்ன பையன் தான் தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க முன்னெல்லாம் 38 வயசு 40 வயசு சொல்லவே மாட்டாங்க மாஸ்டர் அப்படின்னு. அது எங்க அம்மாவுடைய எப்படி இருந்தாங்களோ அவங்களுடைய இதுதானே எனக்கு வரும். என் தம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடியா இருப்பான், என்னோட கொஞ்சம் மொரட்டா இருப்பான், என்னோட அதிகமாக வயசு கூட தெரியும். எதுக்குன்னா அவங்க எங்களை பத்தி யோசனை பண்ண மாட்டாங்க மேம். அதுதான் மேம். அதாவது நமக்கு ஆதரவுன்னு இருந்தா யார்கிட்டயோ சொல்லி அழலாம், நல்ல பணம் காசு கேட்கலாம். நமக்கு ஆதரவே இல்லாம இருக்கும்போது நான் யார்கிட்ட சொல்லி வெளிப்படுத்த? அண்ணன் தம்பி கிட்ட போயிட்டு டெய்லி அழுவுறத இந்த மாதிரி ஆதரவா பேச சொல்ல. சின்ன வயசுல திருப்பி அடிக்க மாட்டான்னு சொல்லி தானே அடிச்ச. இப்போ இவ்வளவு தூரம் வரதுக்கு முன்னாடி 3 மாமனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க வாடா, என்ன நீங்க அம்மா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க, இதே புடிச்சு இப்படி தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு வீடு வாசல் வேணாம், குழந்தை காடு குட்டிலாம் வேணாம் அப்படின்னு கலந்து பேசி உன் அண்ணன் தம்பிக்கு நீ உயிரை விடுறது பேசியிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் 4 பேர் உலகமே பாக்குற மாதிரி வந்து உட்காந்துட்டு நீ அழுத்திட்டு இருக்க மாட்டேன். இப்போ நீங்க வருத்தப்படுறீங்களா இங்க வந்ததுக்கு? ஆமா மேம். அப்ப ஏன் வந்த? கூப்பிட்டோன்னா மரியாதைக்கு வரணும்ல. அது கூட காலையில எப்படி கூப்பிட்டாங்க அதை சொல்லலையே, நீங்க சாச விடலையே. காலையில ஒரு ஃபைனான்ஸ் கேட்டுதான் சொல்லாம அவன் உண்மையை சொன்னா வரமாட்டான். உங்களை டிவில பாக்குறத இப்ப நேர்ல பாக்குறது உங்களோட பேச்சே வரல. அந்த அக்கா நான் தான் சொன்னேன், மேம் பார்த்தா எப்பவுமே கவுண்டர் போட்டுருவாங்க, நான் பேச முடியாதுக்கா அப்படின்னு சொன்னேன். நீ பயங்கரமான நல்லா பேசுற தம்பி. வாழ்ன அனுபவம் தானே மேடம், எக்ஸ்பீரியன்ஸ் தானே மேடம் பேச்சு. இவங்க என்ன வந்து இங்க உட்கார வச்சுட்டு என்ன என் முன்னாடியே 30,000 லோன் வாங்கி தரேன்டா. எங்க நான் அவ்வளோக்குள்ள பேக்கு எங்க அம்மா வயசு நம்பிடுவேன். நான் படிச்சேன், ஒரு 10வது படிச்சிருக்கேன். என் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இருக்காது, ஆனால் ஓரளவு தெளிவாக தான் இருக்கும். அது சொன்னோன்னே நான் நம்பிட்டு வந்தேன் பாருங்க. எங்க அக்கா என்ன கேட்கறா, ஏன்டா அது கூட தெரியாது உனக்கு அப்படின்னு. இங்க வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மாவை நம்பி நின்றேன். காலையில் டிஃபன் குத்தாங்க, டீ குத்தாங்க, மதியானம் சாப்பாடுக்கு அன்பா கூப்பிட்டாங்க. இவங்க அப்ப பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. எப்பா மோர் ஊத்திக்கோ, சூட்டுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப நீ பண்ணது என்னை கூட்டின்னு வந்தது இங்க நிக்க வைக்கிறதுக்கு. மோர் ஊத்திக்கணும் எவ்வளவு ஆத்திரம் வரும் அப்ப எனக்கு தெரியாது. ஒரு பையன் 4 குழந்தைங்களோட வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் டாடி கார் வந்து ஒருத்தர் வேஸ்ட் எடுத்துன்னு வந்து மாத்தி பார்த்தீங்களா,
அப்போ பார்த்தேன் அந்த குழந்தைங்க காது கேட்காத குழந்தைங்க இது ஏதோ இருக்கு மேம் இங்கே இருக்கான்னு உள்ளே வந்துட்டேன். அப்போ தெரிஞ்சுது எனக்கு. உங்கள் அம்மா இங்கே வந்ததுக்கு காரணம் ஒன்று இப்படி வந்து நிற்க வைக்கணும், உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது இல்லை. எப்படியாவது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக பண்ணணும், நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் வந்து எல்லாரும் மாதிரியும் நல்ல கௌரவத்தோடு வாழணும்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். இனிமேல் எங்கள் மாமனாரெலாம் எனக்கு பார்த்தேன் எப்படி இருப்பாங்க? அதுக்கு என்னப்பா, அவங்களுக்கு தெரியும் உன் மனசில் எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு. இனிமேல் எங்கள் அம்மா எங்களை பற்றி நினைக்க கூட மாட்டாங்க. நான் எங்கள் அம்மா கூட இருக்க கூட மாட்டேன் வச்சுங்க. கையில் வேலை இருக்குது. இனிமேல் அவங்கள பற்றி நான் கவலைப்படக்கூட மாட்டேன். இப்படி திருக்கி பேசும்போது என்ன மேடம் பேச முடியும்? அவர் மனசுல இருக்கிறது வருத்தம் அவங்க சொல்றாரு. கவலை அது அவருக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு. பாசம் இருக்கு. அதனாலதான் எவ்வளவு சண்டை போட்டாலும் திருப்பி உங்கள்கிட்டயே வரும். எல்லார் முன்னாடியும் அடிச்சுப்புட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அம்மான்னு கூப்பிடுறதுல என்ன அவன் பிரயோஜனம்? கோவம்மா, அவன் கோவம் வேற எங்க காப்பான்? உங்கள்கிட்ட எல்லாமே வேற. நானும் என் தம்பியும் சண்டை போட்டுக்கிறோம் மேடம். நானும் என் தம்பியும் சண்டை போட்டுக்கிறோம். அவனை நான் அழிக்க கூடாது. அவன் ஆடி பல்க்கு, பாடி பல்க்கு. அவன் வந்து என்ன அடிச்சு எதனா பண்ணிட்ட வரைக்கும் இவங்க கம்முன்னு இருப்பாங்க. அவனை போயிட்டு அடிச்சு நான் எதனா பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஐயோ என் பிள்ளைய கொண்டான் எனக்கு அப்போ ப்ரெஷர் அதிகமாயிடும். கத்தி எடுப்பேன், கொம்பு எடுப்பேன். அடிச்சு ரத்தம் ஊத்துதே, இவன் மேலும் மேலும் அடிச்சிட்டு இருக்கான். எந்த தாயாவது ஒரு பிள்ளைய அடிச்சுட்டு ஒரு பிள்ளைய காப்பாத்துவல? அவன் இருக்கிற நரம்பு மாதிரிதான் இருப்பான். ஆனா உடம்பு பிடிப்பான் மேடம். அவன் இப்படி பிடிச்சு வைத்து ஒரு குத்துனா இருந்துட்டு அப்படியே ரத்தம் கட்டிட்டு 5 நாளா தூக்கவே ஏறல. அவனுக்கு ரத்தம் ஊத்திட்டு இது பண்ணுவாங்க. அப்பமும் போட்டு அடிக்க என்ன திருப்பி என்ன குணம் இது உண்மை. சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனை திருப்பிட்டா நான் கீழே பத்துட்டானா அவன் என்ன பயங்கரமா வச்சிருவான். அவங்களுடைய குடிப்பழக்கத்தினால ஏற்படுற அதான் மேம் உண்மை. அவனும் குடிச்சிருக்கான், இவனும் குடிச்சிருக்கான். அதுதான் சொல்றேன். குடிக்கும் போது அவங்களுடைய காக்னிட்டிவ் பிரெயின் ஷட் டவுன் ஆயிடும். தம்பி தான் தெரியாம குடிச்சிட்டு வரான். அக்ரெசிவ்னஸ் எல்லாம் வெளிப்படும். யார் மேல என்ன கோவம் இருக்கோ அது அந்த குடிச்சதுக்கு அப்புறம் வெறித்தான அவங்க அம்மா மேல வரலாம். எங்கெல்லாம் அந்த ஒரு உள்ள அமுங்கி இருக்கிறது எல்லாமே வெளியே வந்து மிருகத்தனமா வெளியே வரும். இப்போ வீட்டுக்கு தம்பியும் வரான், நானும் போறேன். நீ அம்மாவை பத்தி பேசணும், நீயே கண்ட்ரோலா வா, குடிச்சதே தெரியக்கூடாது, நீட்டா வா. நானும் குடிச்சதே தெரியாம நீட்டா வரேன். 2 பேரும் ஒன்னா தப்புன்னு சொல்றேன். தவறு. ஐயோ நான் இப்ப நியாயப்படுத்தி பேசல. கேட்டுங்க அவன் பேசுறது. இல்ல இதுதான் பேச விடு. இது என்ன இடையில இதுல என்ன தெரியுமா தம்பி, உங்க அம்மாவுக்கு உங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கு. உங்களுக்கு உங்க அம்மா மேல அதை விட பாசம் இருக்கு. 2 பேரும் பாசக்காரங்க. ஆனா ஏதோ ஒரு சூழல், நடந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. குழந்தையிலேருந்தே அவங்க ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் எந்த ஆதரவும் இல்லை. கூட பிறந்தவங்களை நம்பிதான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ ட்ராமா இருந்திருக்கு. அதனால அவங்களோட அன்பை நல்ல விதமா காமிக்க கூட அவங்களால முடியல. அவங்க ஹீல் ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாயும் பிள்ளையும் இருக்க மாட்டாங்க. அம்மா நீங்க அழுவவே தேவையில்லை. உங்க பையன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பாசமான பையன், திறமைசாலி, எவ்வளோ நல்லா பேசுறான். எல்லாம் சரியாகும் பாருங்க, பாசிட்டிவா இருங்க. இந்த கம்பேரிசன் இல்லாம எங்கேயோ சப்போர்ட் எதிர்பார்த்திருக்கா. அம்மாவுடைய சப்போர்ட் வேணும். எனக்கு சப்போர்ட்டே இல்ல. அண்ணன் தம்பி சப்போர்ட்டும் இல்ல. அக்கா கல்யாணம் பண்ணி போனா அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டா. அவளுக்கும் எதுவும் பண்ணல. இப்ப அக்கா பொண்ணு உட்காந்துருக்கா. அக்கா பொண்ணு உட்காந்ததுக்கு தான் 3வது வாட்டி திருப்பி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது. நான் என்ன சொன்னேன், 30,000 கொடுத்த இனிஷியல் பேமெண்ட் கொடுத்து ஆட்டோ வாங்கிக்கிறேன், 10,000 கொடுத்த லைசன்ஸும் இது ஆதார் கார்டை வாங்கிக்கிறேன். இவ்வளோத்தையும் சொல்லி உன்னை புரிய வச்சு வாங்குறதுக்கு பேசி அந்த லோன்காரன் சேங்ஷன் பண்ணிட்டா 4 மாசம் டியூ ஒன்னா கட்டுறேன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வாங்கி கொடுத்தா. யாருக்கு? எங்க பெரியம்மா வீட்டுக்கு வாங்கி கொடுத்தா. அவங்க கிட்ட சொன்னா, எங்க அம்மாவுக்கு 2 வாட்டி ஏமாத்திட்டீங்க, என் நம்பர்ல இருந்து தான் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, நீங்க எனக்கு கொடுக்குற மாதிரினா 4 மாசம் கூட வெயிட் பண்றேன் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க டெய்லி ஒரே டைம் கட்ட முடியாது, மாசம் கட்டிக்கிறேன். 4 மாசம் வெயிட் பண்ண மீஞ்சூர்ல வேலை செஞ்சு தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி டிசம்பர் 12ஆம் தேதி சாங்ஷன் ஆச்சு தம்பி, நீங்க அம்மா அது ஐடி கார்டு ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அமுச்சு விட்ருங்கன்னு அதை அமுச்சு விட்டேன். அமுச்சு விட்டுட்டு கரெக்டாக காசும் சொல்லிட்டாரு. 1,56,000 நான் வரும்பா, 4,800 5,800 ஆயிடும்பா உனக்கு, 12ஆம் தேதி காசு வரும்னாரு. மறுபடியும் சென்ட்ரலில் இந்த நவம்பர் மாதம் ஏதோ ஒரு கேப்பில் அம்மா அது ஓட்டு ஐடியும் எந்த ஓட்டு ஐடி கேட்டாங்க. இந்த ஓட்டு ஐடி கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, எந்த எதுவுமே கிடையாது. தம்பி இது கேட்டால் தம்பி இது ஓட்டு ஐடி இல்லை, ஆதார் கார்டு தான் இருக்குது. லாஸ்ட்டாக அவர் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்காது முதல்ல வேணான்னாரு. அப்புறம் எங்கள் அக்காதை வாங்கி கொடுக்க சொன்னார். அங்கே போயிட்டு அக்கா வீட்டில் போயிட்டு வந்துட்டு அக்கா கிட்ட போயிட்டு, என் வீட்டுக்கார்ட்ட கேட்காம எங்கள் அக்கா அதுமாதிரி சொல்லாது, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தாண்டா தர முடியாந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா எங்கே போயிட்டு பார்த்தா அங்கே போய் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் கொலாபரேஷன் இதெல்லாம் முடிஞ்சுது. லாஸ்ட்டாக ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆன டைமில் மாமா வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. பெரியம்மாட்ட போய் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. பெரியம்மா என்ன ஓதிக்குது,
1,56,000 கிடையாதுடி, 1,80,000 அவனை நம்பி எப்படி நீ வாங்கி கொடுக்க போற? அவன் எப்படி கட்ட போறான்? உங்களை நம்பி வாங்கி கொடுக்கலாம். உனக்கு நீ கவர்மெண்ட் பென்ஷன் வருது, உன் பிள்ளைங்க சம்பாதிக்கலாம். உன் பிள்ளைங்களை நீ நம்ப, உன் தங்கச்சி பிள்ளைங்களை நம்புறதை விட உன் அக்கா பிள்ளைங்க நம்புறத விட உன் பிள்ளைங்க நம்ப. அவங்களுக்கு அவ்வளோ செய்கிற, ஒரு மாதம் நாங்கள் செஞ்சு கட்டலை அப்படி நீ வாங்கி கொடுத்தன எதனா நடந்திருக்கனா? அப்படி கெட்டாமல் இருந்தா நீ கட்டலைன்னா அப்படி இருந்தாலும் நான் கெட்டுவேன் என் பிள்ளைங்களுக்குன்னு நீ முன்னாடி வரணும். அப்போ என் தாய் வந்துட்டாங்கன்னு கம்பல்சரி உன் மேலே நீ என்ன சொன்னாலும் கேட்குவேன். நீ எங்களுக்காக ஒரு அடி கூட எடுத்து வச்சதே கிடையாது. முதல்ல பின்னாடி போயிருக்க வேண்டி ஒரு அடி முன்னாடி வச்சதே கிடையாது. அதனால உன்னை பற்றி நான் எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. மனசில் அம்மான்றத இருக்கும், அவ்வளோதான். இவ்வளோ நடந்த காரணமும் அதான். அப்புறம் லாஸ்ட்டாக இதை கேன்சல் பண்ணிவிட்டு உனக்கு 30,000 வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது. அப்போ கூட அந்த ஆட்டோ வாங்கிடலாம் வீட்டுக்கு. மேம் வீட்டுக்கு போட்டி மேடம், அது பக்கத்தில் எங்கள் மாமா பெரிய மாமா கட்டி கொடுத்தது. எங்கள் சித்திக்கு இடம் கொடுத்தாங்க. எங்கள் தாத்தா ஏகாம்பரம் தாத்தாக்கு வீடு கொடுத்தது அந்த இடம். அதில் பாதி எங்கள் அம்மாவுக்கு, பாதி எங்கள் சித்தி கட்டி விட்டாச்சு முடிஞ்சு. கரண்ட் பில்லு வந்து எங்கள் மாமி இருக்கும்போது எங்கள் மாமி வீட்டில் தான் கட்டி இந்த 2 வீட்டுக்கும். இப்போ எங்கள் மாமி இறந்துட்டாங்க, மாமா மட்டும்தான். மாமா இறந்தோடனே எங்கள் மாமாவுடைய பையன் என்ன பண்ணால் மொத்தத்தையும் அழிச்சிக்கிட்டான். இப்போ எங்களுக்கு அதில் பாதி இடத்துல பாதி சித்தி வீடு, பாதி நம்பி வீட்டில் பாதி ஓய்வுது. கரண்ட்டு தனியாக கிடையாது உனக்குன்னு குழா கிடையாது. குழா அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க, இவங்க தண்ணி கொடுக்கறதில்ல. அங்கே 3வது வீட்டில் போய் குழா தண்ணி எடுத்துன்னு வர நீ. இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க? 2 ஆம்பளை பிள்ளைங்க சம்பாதிக்குது, உனக்கு குழா எடுக்க தெரியாதா? கரண்ட் எடுக்க தெரியாதா? இவ்வளோ பேசுகிறேன் இல்லை மேடம். 4 வருஷம் ஆச்சு. சித்தப்பா செத்த மறு வருஷம் வந்தார், 2022 வந்தான். இன்னைக்கு 5 நடக்கு. ஆதார கார்டு எடுக்க முகாம் போட்டிருக்கு. நான் எதுக்கு அம்மாவுக்கு நான் லோன் எடுத்து அப்படியே விட்டுருங்க. இந்த காலத்துல எவன் ஒருத்தர் டெய்லி சம்பாரிச்சு வீடு வாசல் சோறு சுகம் காரு பங்களான்னு வாங்கியிருக்கான்? அடுத்தவனை ஏமாத்தணும், இல்லன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிதான் நடந்திருக்கு. யாரும் சொந்தமா சம்பாதிச்சு வாங்கினதே கிடையாது. அப்படி நீங்க யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்படி வளர்ந்தவங்க யாராவது? நீ நிரந்தரமான வேலையில இருந்தா தானே உன்னை நம்பி நான் லோன் எடுப்பேன். நிரந்தரமான வேலை ஒருத்தர் வேலைக்கு போறான், ஒழுங்கா சம்பளம் கொடுக்கலாம், இன்னொரு இடத்துக்கு தான் போவாங்க. இவன் சம்பளம் தரலாம், இன்னொரு இடத்துக்கு தான் போவாங்க. நான் வாழணுமே, உன்னை நம்பி வந்தா சோறு இல்லையே. நான் லோன் எடுத்துட்டு நான் அந்த மாதிரி சொல்ல முடியுமாமா? வயிற்றுக்கு துணியை ஈர துணியா தண்ணி பேசுறது நான் கேட்ட கேள்விக்கே நீ பதில் சொல்ல. நீ ஏதோ ஒண்ணு பேசுற, நான் பேசுறேன் புரிஞ்சுக்கிட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். நீ ஒழுங்கான முறையில ஆதார கார்டு ஒழுங்கான முறை சொல்லவே சொல்லாத. நான் ஒழுங்கா தான் பேசுவேன். இவ்வளவு கூட பேசுறேன். இதே பசங்கிட்ட பேசினா வேற மாதிரி வார்த்தை எல்லாம் வரும். இங்க இது மீடியால உட்காந்து பேசினுக்கிறவன எப்படி அடக்கி வாய அழகா பேசிட்டு இருக்கேன். மரியாதை குத்து மேடம். அவன் சொல்றது மாதிரி அவனுக்குன்னு என்னன்னா பண்ணிருக்கானா மேடம்? இந்த 4 வருஷத்துல முகாம 3 வாட்டி போட்டிருக்காங்கம்மா. அவன் போடாததுனால தான் இன்னும் கூட லோன் பெண்டிங்ல தான் இருக்கு. நான் என் மகள்கிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்தேன். இவன் போட்டோ எடுத்துட்டு எனக்கு ஆதார கார்டு போட்டோ ஐடியும் பதிஞ்சாதான் நான் லோன் எடுத்து கொடுப்பேன். இவனுக்கு எதுவுமே இல்லாம எடுத்து நான் கொடுத்துட்டு இவன் எங்கன்னா எடுத்துட்டு போயிட்டானா நான் எப்படி கட்டுறது? நீங்க லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது உங்க பொறுப்புல பண்ணணும். உங்களுக்கு கேரண்டி உங்க அம்மாவை நிறுத்தக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்களுக்கு அவங்க அக்காக்கு அவங்க தங்கச்சி வாங்கி கொடுக்கலாமா? எங்க அக்கா வீட்டுக்கு நான் எடுத்து கொடுத்தேன் அப்படி சொல்ல வரான். அது இப்ப யாருமே நம்மளுக்கு அது வாங்கி கொடுக்கல, கேன்சல் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்ல. 2-3 லோன் வாங்கி கொடுத்தியா? 4வது லோன் வந்திருக்குதுன்னு அவங்க மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா அவங்கள? இப்ப இருக்குமா லோன் வந்திருக்குமா? கேட்டாங்க என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேசுறதும் தப்பு, நீங்க பண்ணறதும் தப்பு. அவரோட கோவம் நியாயமானது. நீங்க அவங்க ஆதரவா இருந்தாங்கங்கிறதுக்காக நீங்க அவங்களுக்கு ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குழந்தைங்களோட சுயமரியாதைய தொடர மாதிரி அதை ஹர்ட் பண்ற மாதிரி நீங்க பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அதுதான் ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த மாதிரி இது அம்மாவோட பையன்னா அம்மாவோட இதுல எல்லாம் எனக்கு ரைட் இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. அது நீங்க சொன்னது ஓகே தான். 38 வயசாச்சு. வேற யாருக்கும் நீ பண்றது பண்ணாமே விட்டினா அப்போ அவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்க. எல்லாம் எங்க சொந்தக்காரெல்லாம் நினைக்கதான் மேம் செய்வாங்கன்னா அவனை பெத்த புள்ள மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்படின்ற போது எவ்வளவுக்குள்ள இருக்கும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு தம்பி. நான் பார்த்தேன். இவ்வளவு கோவப்படுறல, அம்மா அங்க பண்றாங்க, அம்மா அதை செய்யறாங்க, அவங்கதான் இருங்க அவங்க ஆதரவு. இவங்க வந்து ஒரு கட்டத்துல அண்ணன் தம்பிங்க அவங்கள நம்பி இருந்த சூழ்நிலை இருந்துச்சு. இவங்க வந்து அவங்களுக்கு டிபெண்டா இருக்காங்கன்னே வச்சுக்கோ. நீ இவங்க சூழ்நிலைய மாத்த நீ என்ன ஸ்டெப் எடுத்த? என்னால முடியல மேம். முடியலன்னா இப்ப நீங்க அந்த டிப்ரெஷன் சொன்னீங்கல்ல, இல்லப்பா அது எல்லாமே ஏன் தெரியுமா? அவங்க பாக்குறாங்க, அவங்களே செய்யறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னைய கம்பேர் பண்றாங்க. இருப்பா இதெல்லாமே இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கோவத்தை நீ வந்துகிட்டு கோவமாவே வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணல, நீ ரெஸ்பான்சிபிலிட்டியில பண்ணல, நீ ஒழுங்கா படிச்சிருக்கலாம்ல, அந்த கோவத்தை நீ உன் படிப்புல காட்டியிருக்கலாம்ல. இவங்க எதிர்க்க நான் நின்னு காட்டணும், எங்க அம்மாவை வந்து நான் பார்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவங்க டிபெண்டன்சியை நீ வந்து இழுக்கலையே.
அதுக்கான சூழ்நிலை தான் இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நான் At least கொஞ்சமா இப்பமாவது. இருக்கும்போது நான் கொஞ்சமா அந்த அடிக்ட்ல இருக்கும்போது என்ன வந்து சப்போர்ட் பண்ணியோ இல்ல நான் அப்படியே மாறி இருக்க மாட்டேன் முடியாது. என்ன பண்ற நானும் மாறி இருக்க தெரியுமா? மாட்டேன். உனக்கு நடந்த நீ பண்ணற தப்புக்கெல்லாம் இன்னொருத்தரை காரணமாக்குற. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, வின்னர்ஸ் டோன்ட் ஹாவ் எக்ஸ்கியூசஸ். அப்படின்னா நீ ஜெயிக்கிற ஆளா இருந்தா யாரையும் எதையுமே காரணம் காமிக்க மாட்டேன். தோக்கிற ஆளுங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. சரி மேம், நான் வந்து படிக்காததுக்கு ஒரு காரணம், நான் வந்து லைஃப்ல முன்னுக்கு வராததுக்கு ஒரு காரணம், எனக்கு 2வது கல்யாணம் பண்ணாததுக்கு இன்னொருத்தர் காரணம். ஆமா மேம், இந்த இடத்துல வந்து பேசணும்னா நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். உனக்கு பொறுப்பு நீ மட்டும்தான். உனக்கு லைஃப்க்கு முன்னுக்கு வரணுமா, நீ தான் கஷ்டப்படணும். இனிமே நான் தான் கஷ்டப்பட்டு நான் தான் இருப்பேன். பாரு, லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க யார்கிட்ட வேணா போய் கேளு, சக்சஸ் வந்து மடியில வந்து விழாது. ஆல் ஆஃப் us ஆர் செல்ஃப் மேட். அப்படி செல்ஃப் மேடா வரும்போது அதுல ஒரு பெருமை இருக்கு, அதுல ஒரு என்ன சொல்ற ப்ரைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட தோல்விகளுக்கு இன்னொருத்தர காரணம் காமிக்கிறத விடு. உங்க அம்மா அவங்க இருந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியுமோ அது பிள்ளைங்களுக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அம்மா, அவன் பக்கத்துல இருந்து நீங்க யோசிக்கணும். இப்போ லோன் எடுத்து கொடுக்கறது பைசா நான் இது தடை இல்ல அம்மா. லோனை பத்தி பேசாதீங்க. ஐ திங்க் தே நீட் கவுன்சிலிங். எஸ் டெஃபினெட்லி மேம். அம்மா அவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் செஷன் அவங்க கொடுப்பாங்க. இப்போ இங்க உட்காந்து பேசினதுனால ஒன்றும் நடக்க போறது இல்ல. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, இந்த மாதிரி பல பேர் இந்த ஒரு பாதையில இப்ப போயிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் இல்லாம எல்லாம் இல்ல. உங்களுக்கு அவர் மேலயும் அவருக்கு உங்க மேலயும் பாசம் இருக்கு. இதெல்லாம் சரியாகும். பாசிட்டிவா இருங்க. சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமா கிடைக்கும். நல்ல பையன் அவன். ஓகே, அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அது பாருங்க தம்பி, அம்மாவை குறை சொல்லாதீங்க. அம்மா இருந்த சூழ்நிலையில அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அன்னைக்கு அதை பண்ணாங்க, அவ்வளவுதான். இப்போ அவங்க ஒரு 4 செஷன் கொடுக்கலாமா? 4 செஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஓகே, தெரப்பிக்கு போகிறதுக்கோ கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கோ நம்ம இது தயக்கப்படவே கூடாது. ஏன்னா தட் வில் இம்ப்ரூவ் அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் பி பாசிட்டிவ். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.